தருமபுரிக்கு இந்த சைடு கொண்டமுட்டை முனிப்பு கோயில்னு ஒரு முனிப்பு சாமி இருக்குது. இங்கே தான் அடிக்கடி வீரப்பையா வந்து இங்கே தான் சாமி கும்பிடுவார். கெடா பூஜை எல்லாம் நிறைய நடக்கும். அதை பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் இப்போ வந்திருக்கோம். அதுக்கு போகிற எப்படின்னா தருமபுரி, பெண்ணாகரம், அப்புறம் நெருப்பூர், அதுக்கப்புறம் பன்னோடையாங்காடு, இதை தாண்டி இதுக்குள்ளே வரணும். ரொம்ப பழமையான கோயில். வாங்க உள்ளார போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். என்ன கருப்பு எப்படி இருக்க? உன் பிள்ளை வந்திருக்கேன் தவிச்சு போய் ஏப்பா கஷ்டப்படாதப்பா. காவல் தெய்வம், காவல் தெய்வம், தெய்வம் காக்கும் தெய்வம். அவனை நம்பி காப்பாத்தாம விட்டதா சரித்திரமே கிடையாது. இடுப்பு மணி எங்கும் சரசரமா குலுங்குது. முரட்டு மீசைகளும் ஆவேசத்தை காட்டுது. காட்டு சிங்க எல்லாம் கால் நடுங்க பதுங்குது. கையில் வெட்டருவா பல பலன்னு மின்னுது. சத்தம் செவியதிர கேட்க நெத்தியில சிவந்த போட்டு கவசமாக காக்க பஞ்சமுனி பாஞ்சி வரா வேதனைய போக்க எங்க முனி சர சாமி வரா உலகத்தை காக்க கண்ட விட்டு கண்ட வந்து அண்டாதிர ஆட்சி செய்யும் மாயக்கார அப்பனே முனீஸ்வரா. சாவி மச்சான் வண்டி சாவி பயங்கரமாக இருக்கு. நைட் டைம்லாம் இங்கே வரவே முடியாது கைஸ். இந்த பின்னாடி இருக்கிறது சாமியார். போட்டுக்கவா டைம்லாம் இங்கே யாருமே வர மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. இந்த செல்லாம் எதுக்கு செஞ்சு வச்சுருக்காங்கன்னா, ஏதாவது வேண்டுதல் வச்சு இது பண்ணாங்கன்னா நிறைவேறிச்சுன்னா இந்த மாதிரி சிலைங்கள்லாம் செஞ்சு வைப்பாங்க. எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே தான் வீரப்பையா அடிக்கடி வருவார். எங்கள் ஊர்லேயே இது ரொம்ப பிரம்மாண்டமான கோயில். எவ்வளோ சிலைங்க இருக்குது பாருங்கள். இது ஒன்று இந்த சைடு இருக்குது. வாங்க காட்டுறேன். பாருங்கள், குழந்தை இல்லாதவங்க, போலீஸு, டாக்டரு, லாரி, இந்த மாதிரி எது வேணுமோ இங்கே வந்து கும்பிட்டா எல்லாமே நிறைவேறும். உங்களுக்கும் ஏதோ ஒன்றுனா இங்கே வாங்க, வந்து கும்பிட்டு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், இது ஃபுல்லாக சிலை தான். இது ஒரு இது ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாக சிலை தான் இருக்கும். பாருங்கள், அங்கேருந்து வரேன் லைனாக உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டுறேன். இங்கே தான் வீரப்பையா சாப்பாடு செஞ்சு மக்களுக்கு போட்டுட்ருக்குள்ள ஒரு டைம் போலீஸ்க்கு அவருக்கும் சண்டை வந்த இடம். எவ்வளோ சிலைங்க இருக்குது பாருங்கள். நீங்கள் எப்போயாவது ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு ஒரு டைம் வந்துட்டு போங்க. பாருங்கள், இன்னும் முடியல, என்ன நிறைய இருக்குது. அந்த சைடெலாம் இருக்குது. இது ஒரு ரவுண்டு. இன்னும் பாருங்கள் எவ்வளோ இருக்குது.
உங்களுக்கும் ஏதோ ஒன்று ஆசை இருந்தால் இந்த கோயிலுக்கு ஒரு டைமாவது வந்துட்டு போங்க, செம்மையாக இருக்கும். எவ்வளோ சிலைங்க இருக்குது பாருங்கள், இங்கே பாருங்கள் எவ்வளோ சிலை. வேண்டானது எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல. நைட் டைமில் இங்கே வரவே முடியாது, அதனால் நைட்டில் யாரும் இங்கே வரமாட்டாங்க. ஃபுல்லாக இது ஃபுல்லாகவே வெறும் சிலைங்க தான் பாருங்கள். நிறைவேறாத இது எது இருந்தாலும் இங்கே வந்தால் நிறைவேறுன்றது தான். ஃப்ரீயாக இருக்கிற டைம் வாங்க. பக்கத்துலேயே காவேரி ஆறு. வீரப்பையன் இங்கே தான் அடிக்கடி வருவார். இங்கே தான் அந்த சோழி உருட்டுறது எல்லாம் இங்கே தான் பண்ணுவாருன்னு சொல்லுவாங்க. இவர் பாருங்கள் சிலை வாத்தியாரவன் வச்சுருக்க அப்புறம் அஜித் குமார் இவர் பேர். கர்நாடகாவில் வந்து அந்த சிலையை கொண்டு வந்து வச்சுருக்காங்க. காரு யாரும் ஃப்ளைட்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள். ஃப்ளைட்டு இது இன்னொரு சைடு அங்கே பாருங்கள், அங்கமாக இருக்கு. ஞாயிற்றுக்கிழமைனா கறி விருந்து பயங்கரமாக இருக்கும் இங்கே இந்த கோயில். இதுக்கு கொஞ்சம் கீழே அப்படி பாருங்கள், ஆற்று தண்ணி படகுலாம் இருக்குதுங்க. இருக்கா ஆற்று தண்ணி படகு இப்படி கோயில். வீரப்பையா அந்த வழியாக தான் வருவார். காட்டுறேன் இருங்க. வீரப்பையா இந்த வழியாக தான் வருவார். இதுதான் அந்த மலை அங்கே தெரியுதுங்களா, அந்த மலை வழியாக தான் சந்தில் இருந்து இதில் வருவார் இந்த வழியாக. ரொம்ப பயங்கரமாக அப்போ ஒரு டைம் செம்ம ஃபைட் நடந்துச்சுன்னு சொன்னாங்க போலீஸுக்கும் அவருக்கும். இந்த கோயில் இங்கே தான் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு எப்போயாவது டைம் கிடச்சா கண்டிப்பாக அந்த டைம் ஒரு டைம் வந்துட்டு போங்க. கர்நாடகா எங்கெங்கேயோ இருந்தெல்லாம் வந்து நிறைவேறாத ஆசை எல்லாமே நிறைவேறுக்குன்னு சொல்கிறாங்க. எல்லாமே சிலை அதிகமாக இருக்குது.